இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்புக்கு தான் வந்திருக்கோம். அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் பிடுங்கி மிளகு பொடி உப்பு போட்டு சாப்பிட்லான்ட்டு ஆசைப்பட்ருக்கோம். அப்படி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன் கிடையாது. ஆனால் அங்கங்கே ஒரு மாங்காய் எடைக்காய் காய்ச்சிருக்கு. அதை நாங்கள் தேடி பிடிச்சி உடச்சி சாப்பிட்றோமா என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. வந்தாச்சு உறவுகளே, மாங்காய் தோப்புக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நிறையா மரத்தில் மாங்காய் இல்லை. ஆனால் நாங்கள் எந்த மரத்தில் எடைக்காய் காய்ச்சிருக்குங்கிறத நாங்கள் பார்க்கணும். கிடைச்சிதா மாங்காய் கிடைச்சிதா? சுற்றி பாருங்க, நம்ம ஆசை வீணாக போயிருமா? வச்சுங்க உறவுகளே, ஒரு மாங்காய் காணோம். இவங்களையும் ஆசையை காமிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கடைசியாக என்னைய வண்டியாக பேச போகிறாங்க. அந்த சைடில் இருக்கும், மேல் இருக்கிற தோப்பில் இருக்கும். அதிகமாக எப்பவுமே அங்கே தான் இருக்கும். எங்களுக்கு பெரிய மாங்காய் கண்டுபிடிக்கிறதா இன்றைக்கி எங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்க போகுது. சுற்றி நாங்கள் காட்டை பார்த்துட்டே இருக்கோங்க. ஒரு மாங்காய் குடி கிடைக்கல. இப்போ இந்த 1.5 ஏக்கராவும் மாங்காய் தோப்பு தான் இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு தோப்பு தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த தோப்பில் எடைக்காய் காய்ச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். கிடைக்குமா கிடைக்காதா கெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எடைக்காய் காய்ச்சிருக்கும், எங்களோட ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறத நம்புவோம். நம்பினா என்றைக்குமே கண்டிப்பாக அது நடக்கும். என்னாச்சு? 2 பேர் கடைசியில் கண்டுபிடிச்சி மாங்காய் பிடுங்கிட்டாங்க. கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? எப்போவுமே ஒரு விஷயத்த நம்பணும் அப்படின்னா கிடைச்சிரும். குட்டி மாங்காய் தான் கிடைச்சானா குடு பாருங்கள். இந்த மாங்காய் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் இருக்கும், பெரிய கிளிமூக்கு மாங்காயெல்லாம் இருக்குது. இங்கே எல்லா விதமான, இந்த தோப்புக்குள்ளே எல்லா விதமான மாங்காயும் இருக்குது. ஆனால் இப்போ இனி சீசன் வரல. சீசன் வரும்போது தான் காய்க்கும். இப்போ நம்ம வேறு மாங்காய் தேடிட்டு போகலாம். வந்ததுக்கு எப்படியோ ஒரு மாங்காய் கிடச்சிருச்சு. வாங்க பார்க்கலாம், இன்னும் எவ்வளோ மாங்காய் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தான் பூ எடுக்குது. எடைக்காய் தான் காய்ச்சிருக்கும். இன்னி தான் பார்த்தீங்களா பூ எடுத்துருக்கு பாருங்க. இனிதான் காய்க்கும். ஆனால் எடைக்காய் இருக்கும், அதுக்காக தான் வந்தோம். எல்லா மரத்துலேயும் பூ எடுத்துருக்கு. ஃபுல்லாகவே முள்ளா. இங்கே ஒரு மாங்காய் இருக்குது. ஒரு வழியாக தான் இங்கே தான் மேலெல்லாம் மாங்காய் இருக்குது. ஆனால் மேலே ஏற முடியாது, சல்லை கொக்கி எடுத்துகிட்டு வரல. இது நாங்கள் குட்டி மரமாக தான் இருக்குது. இது எப்படி ஏறி பிடுங்குறோம்? கிடைச்சிச்சு. இங்கே பாருங்கள், கொத்தா மாம்பழம் மாங்காய் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்ததுக்கு ஒர்த்து தான் பாருங்கள். அம்மா, எடைக்காய்னால ரொம்ப பெருசாகாது, இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும். இந்த பால் பட்டால் புண்ணாயிரும். இந்தா புடி. இருக்குது. பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாங்காய் கிடச்சிது. நாங்கள் மாங்காய் பறிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உடச்சிட்ருக்காங்க. இனி அதை உப்பு மிளகு பொடி போட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போகிறது தான். இதுதான் எங்கள் ஆசையாக இருந்துச்சு, அது நிறைவேறிடுச்சு. வாங்க எங்கள் கூட சேர்ந்து மாங்காய் சாப்பிட்லாம். போதும் எதுக்கு இவ்வளோ போடுறீங்க? ரொம்ப காரமாக இருக்கும். அப்போ உப்பு தான் போடும்.
ஒன்றரை எடு. இந்தா வேணுங்கிறவங்க போட்டு சாப்பிட்டுக்குங்க. நீங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே உட்காந்து. பாருங்கள், மிளகு பொடி உப்பெல்லாம் போட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? புளிப்பு புளிப்பாக இருக்கா? புளிப்பும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இந்தாங்க உங்களுக்கு. செம்ம டேஸ்ட்டுடா. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. பேசுங்கடா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நாங்கள் இதுக்கு தான் வந்தோம். மாங்காயும் பிடுங்கினோம். மாங்காய் பிடுங்கி மிளகு பொடி உப்பு போட்டு உடச்சி இங்கேயே காட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட போகிறோங்கிறது எங்கள் பிளானாக இருந்துச்சு. நல்லபடிக்கு அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத சொல்லுங்கள். பாய்.